ஃப்ரெண்ட்ஸ், இந்த அங்காளம்மன் விழா பற்றிய ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு தரலாம் என்று எண்ணியுள்ளேன். மயான கொள்ளை என்று சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வு ஒரு புராண நிகழ்வு. இது அநேகமாக பிப்ரவரி மாதம் மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் நடைபெறக்கூடிய ஒரு பெருவிழா. இந்த விழா அநேகமாக இந்த மலையனூர் என்று சொல்லக்கூடிய மேல்மலையனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் மிக சிறப்பாக, அது தமிழ்நாட்டில் மிக பிரசித்தி பெற்ற இடமாக அது இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கின்றது. இதை போன்று நிறைய ஊர்களில், அதாவது கிராமங்கள் தோறும் இந்த நிகழ்வை கொண்டாடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி சிவபெருமானுக்கு இருந்த பிரமஹஸ்தி தோஷத்தை நீக்க அன்னை பார்வதி தேவி எடுத்த அவதாரமே அங்காளம்மன் என்று சொல்லப்படுகின்ற அவதாரம். சிவபெருமான் ஒரு சமயம் இந்த பிரமனுடைய 5வது தலையை கிள்ளியதால் அவருக்கு பிரமஹஸ்தி தோஷம் பிடித்ததாக புராண வரலாறு கூறுகிறது. அது அவரது கையிலே, அந்த கபாலம் அவரது கையிலே ஒட்டி கொண்டதாகவும், அதாவது கபாலம் என்று சொல்லக்கூடியது மண்டை ஓடு, அது ஒட்டி கொண்டதால் எம்பெருமானார் சாப்பிட அவருக்கு உணவே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகவும், அந்த உணவெல்லாம் அந்த கபாலமே அபகரித்து விடுவதாகவும், இதனால் வெறும் பசியோடு திரிந்ததாகவும், இதற்கு மயானத்தில் அவருக்கு ஒரு விமர்சனம் கிடைத்ததாக ஒரு புராண வரலாறு தான் அதுவும். சிவன் பசியால் வாடி அலைந்து திரிந்து மயானத்திற்கு வந்தபோது அங்காளம்மன் அகோர வடிவம் எடுத்து அந்த இடுகாட்டிலே தானியங்களையும் சாதத்தையும் இறைத்ததும் அந்த கபாலம் இறங்கியதை பார்த்து அதனை அழித்து அது இறங்கியதும் அந்த கபாலத்தை அழித்து சிவனுக்கு விமோசனம் கிடைத்ததாக இதையே மயான கொலை என்று சொல்லுகின்றோம். சரி, மயான சுரை என கொண்டாடுகிறோம். மயான சுரையின் போது நடைபெறும் சில முக்கிய நிகழ்வு, அழகு குத்துதல், அதாவது இந்த வேல் போன்றவற்றை குத்தி கொண்டும் பக்தர்கள் அம்மன் வேடமிட்டும், பேய் வேடம், கருப்பண்ணசாமி, இப்படி பலவிதமான வேடங்களை இட்டு அவர்கள் அகோரமாக ஆடுவார். என்னுடைய இந்த வீடியோ நிகழ்வில் அவை இருக்கின்றன. தவறாமல் உங்களை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். அது காய்கனிகள் மற்றும்படி அந்த நிலத்தில் விளையக்கூடிய பொருட்களை அந்த ஒரு தலை, அதாவது அந்த தலை போன்ற ஒரு வடிவம், ஒரு அம்மனை வடிவமைத்து, மண்ணால் வடிவமைத்து அதன் பகுதியிலே இந்த பொருட்களை எல்லாம் அங்கு இட்டு அதனை சுரை என்று சொல்வார்கள். சுரை எனப்படும் அந்த பொருட்களை அள்ளி இறைத்தது அவரவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை சாப்பிடுவாங்க. சில பேர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இறைத்ததும் இதில் என்ன ஒரு விஷயம்னா, தீமை அழித்தல், நம்மிடம் உள்ள ஆணவம், கண்மம், மாய ஆகியவற்றை அம்மன் அழித்து விடுவார் என்பது ஒரு நம்பிக்கை. இது மட்டும் இல்லை, நோய் தீர்த்தல், அந்த மண் கலந்த பிரசாதத்தை சாப்பிட்டவுடன் தீராவியாதி தீர்ந்ததாகவும், இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததாகவும் கிராமிய நம்பிக்கையோடு இன்னும் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இன்னும் ஒன்று, அந்த இடுகாட்டிலே அம்மன் ஆக்ரோஷமாக ஆடுவது இந்த மரண பயத்தை உள்ளவர்களுக்கு நீக்குவதற்காக என்று சொல்லப்படுகிறது. மயானத்தில் நம்ம ஆடுவதன் மூலம் பக்தர்களுக்கு மரண பயத்தை நீக்கி பாதுகாப்பளிக்கிறாள் என்பது இந்த வரலாறு. நண்பர்களே,
இதில் பார்த்திங்கன்னா முதல் மயான கொள்ளை, மயான சுரை, இவை இரண்டுக்கும் உள்ள சில விளக்கங்களை தந்திருக்கிறேன். இது மட்டுமில்லை, நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ உங்களுக்கு இதனுடைய விளக்கம் இன்னும் கொஞ்சம் புரியும் என்று கூறிக்கொண்டு விடைபெற்று செல்கிறேன். நன்றி வணக்கம் நண்பர்களே. கேமரா கேரு அந்த வீடியோ எடிட் பண்ணி அவங்களுக்கு தெரியும்ல, யாரும் தெரியாதவங்க நீங்க நம்பிக்கிறாங்க. அது அவங்க நிலத்தான் சொல்றாங்க, காசு அவங்க வேண்டிங்களா சிறப்பாக நடைபெற உள்ளது. கீழ்பாயிடல கீழே வச்சு பாருப்போ ஏமா மேலே ஏறீங்க யாரும் அதிகமாக உள்ள வேண்டாம்.
கேமரா கேரு அந்த வீடியோ எடிட் பண்ணி டிஸ்பிளே